Hello friends, 12th standard மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாம் பிசிக்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ்ல நடந்து முடிந்தது. இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு மொத்தமே உங்களுக்கு 6 சாப்டர். ஏன்னா பிசிக்ஸ்ல 6 சாப்டர் தான் இருக்கு அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஒன் வேர்ட் எல்லாத்தையும் நல்லா தரோ பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு 15 ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது அது 6 யூனிட்ல இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாத்தையும் தரோ பண்ணீங்க அப்படின்னா 12ல இருந்து 13 ஒன் வேர்ட் புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. 1 or 2 மட்டும் தான் நமக்கு இன்டீரியர் ஒன் வேர்ட் கேட்கக்கூடியது. அது போக நீங்க 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் படிக்கிறதுக்கு சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நமக்கு 11th நீங்க பிசிக்ஸையும் 12th பிசிக்ஸ் புக்கையும் பார்க்கும்போது உங்களுக்கு கடல் மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாயும் டிஜிட் 50 வரைக்குமே நமக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்கும். அந்த மலைப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கலெக்ஷன் பண்ணி நீங்கள் அதை ஆரம்பத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறனால எதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதுமானது. ஆனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ண அடுத்த 10 மினிட்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாக எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 மார்க் கொஸ்டின் கூட 6 எழுதணும். 8 கேட்டு 6 எழுத சொல்கிறாங்க. ஆனால் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5 அட்டன் பண்ணணும். ஒவ்வொன்றும் எதர் சாய்ஸ் அப்படிங்கிறனால இந்த 6 சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தரோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் தெரியும். கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி. அந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து தான் கேட்பாங்க. இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் படித்தாலே நமக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டின் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை. மேக்ஸிமம் நமக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. புரியுங்களா? ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா பை சான்ஸ் ஒரு வேளை நமக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பாலும் 99% நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க அந்த கம்பல்சரி கொஸ்டினில். புரியுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே சாப்டர் வைஸாக கொஸ்டின் நம்பர் மார்க் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன், ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு. ஏன்னா டைம் இல்லை நமக்கு. நாளைக்கு மார்னிங் 12th எக்ஸாம் அப்படிங்கிறனால நீங்கள் இப்போ இருந்தே நைட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னம்னா ஏற்கனவே நம்ம படித்ததான் திரும்ப ரீகால் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாமில் அதை நல்லா தெளிவாக வந்து அட்டன் பண்ண முடியும். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவையும் அடுத்து அப்டேட் பண்ணக்கூடியதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.